ஹலோ சொல்ஜர்ஸ். தெரியாதனமா கனடாவில் கேஜிஎஃப்னு படம் வந்தாலும் வந்துருச்சு. அந்த படம் இட்டனதுக்கப்புறம் ஆளாளுக்கு நானும் வந்து கேங்ஸ்டர் படம் எடுக்கிறேன், நானும் வந்து 2 பாட்டு விட்றேன்ட்டு ஆளாளுக்கு படம் எடுத்து காண்டேத்துறாங்க. அதில் ஒரு படம் தான் இன்னைக்கு பார்க்க போக ஒரு படம் பேர் கேடி. கேடின்னு ஒன்று கேட்டியில் போடுவாங்களே நம்ம தமிழ் நடிச்ச படம், அந்த படம் இல்லை, இது வேற. அந்த படத்தில் தமிழ்நாடு மட்டும் தான் லூஸாக இருக்கும். இந்த படத்தில் வரவங்க லூஸாக இருக்கியா. ஸோ என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓரா பசங்க போயிடலாம். நான் கலையரசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ஒரு படத்துல பில்டப் இருக்கலாம், நான் பில்டப்பே படமா இருந்தா எப்படி? நம்ம படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே. படத்துல இன்ட்ரோ சீன்றது படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் முடிஞ்சிடணும். இவங்க படம் ஆரம்பிச்சது முடிய வரைக்கும் இன்ட்ரோவா கொடுக்குறாங்க, பில்டப் மேல பில்டப்பா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு ஒரு பில்டப்பு, வில்லனுக்கு ஒரு பில்டப்பு, ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு பில்டப்பு, ஹீரோவோட அண்ணனுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பில்டப்பு. இதை கூட ஒத்துப்பேன். படத்துல கிளைமேக்ஸ் பில்டப் பண்ணி தெரியுமா, அது மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன். எல்லாம் பார்த்தா மாதிரி ஹீரோ வந்து வில்லனை கொன்னதுக்கு அப்புறம் வில்லனை பொண்ணாட்டி என்ன பண்ணுவாங்க, வில்லனோட தலை கையில வச்சுக்கிட்டு ஒரு சபதம் ஒண்ணு பண்ணுவாங்க. வில்லனை கொன்ன ஹீரோவை யாரு கொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து அவனோட எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிப்பாங்க, கூட எக்ஸ்ட்ராவும் சொல்லிப்பாங்க. அதுதான் வந்து சிரிப்பா இருக்கு. என்னையே அவனுக்கு அர்ப்பணிச்சு கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு தாசியா இருக்கிறேன். டேய் சொல்றது யார் தெரியுமாடா, ஷில்பா செட்டிடா. இன்னைக்கு அங்கா இருக்கிற 90ல வாழ்ந்த இளைஞர்களுக்கு கனவு கன்னியா இருந்த கூட அவங்கள கூட்டு வந்து இப்படி ஒரு டைலாக் பேச வச்சிருக்கிறார். நியாயமாடா இது? ஷில்பா செட்டிக்கோ சஜிதத்துக்கோ என்ன தலையெழுத்தே தெரியல. ஒரு காலத்துல பாலிவுட்ல ஓஹோடுத்தவங்களை கூட்டு வந்து இப்படி ஒரு கன்றாவான கேமரா கொடுத்து காண்டத்தை வைக்க வீணோ காரணம் வரும். காரணம் ஒண்ணு தெரு போட்ட ஒரு கால் ஒண்ணு இறங்கும், டக்குன்னு பார்க்கும்போது லேடிஸ் இருக்கு. ஆக்சுவலி நானுமே அந்த ஒயிட் லெக் லேடி ஸ்லிப் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் தான் நினைச்சிட்டேன். அது ஒன்றும் ஹீரோயின்லாம் கிடையாது, இல்லன்னா அது பில்டப் பண்ற பேர்ல லேடிஸ் செருப்பு போட்டு திருப்பிதான். யாருன்னு தெரியுதா? தெரியுது, அந்த பொம்பளை செருப்பு. என்ன ஒண்ணா வந்து எடுத்த உடனே அப்படி இருந்து பாத்தீங்கன்னா போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. ஐயா அந்த பேட்ச் அந்த எல்லாரையும் கொண்டு போட்டாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நம்ம சிஎம் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. சரி, வந்த போலீஸை வந்து பாதுகாப்பாக தான் இருக்கணும், சம்பந்தமே இல்லாம அந்த போலீஸை என்ன பண்ணிருப்பான், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, அவன் தான் அப்படின்னு இருப்பாங்க. நானும் படம் ஃபுல்லா பார்த்துட்டேன், 2 தடவை ஓட்டி கூட பார்த்துட்டேன். அது எவன்டான்ட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா அவன் தான் காரணம், அவன் தான் வந்திருக்கான் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீ யாராச்சும் சொல்லிட்டு போனா அதையும் சொல்லிடாதீங்க, அதான் தெரியாதா. இங்கதான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். என்ன அப்படின்னா, தேவான்னு ஒருத்தர் இருந்தான். இந்த தேவா பார்த்தீங்க அப்படின்னா குஸ்தி போட்டுக்கிட்டு இருந்தான். குஸ்தி போட்ட வந்து குஸ்தி போட்டு போர் அடிச்சு போய் இதுன்னு ரவுடி ஆகிட்டான். படம் போனால் வெட்டி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான். அவனை வந்து போலீஸ் பிடிக்க நினைச்சா, போலீஸ்காரன் வெட்ட ஆரம்பிச்சா, குத்த ஆரம்பிச்சான். இது என்ன காரணம்னா, இப்போ இங்கே போலீஸ்காரங்களை காமிச்சா போலீஸ்காரன் வெட்டிட போறாங்க அப்படின்னுக்கோசரம் போலீஸ்காரங்க வந்து கூலிப்படை காசு கொடுத்து கூலி படிச்சு கொள்ள வைப்பாங்க. அந்த கூலிப்படையே கூலி போடுற மாதிரி அக்கல்ல போட்டு பக்கல்ல குத்திட்டான் அப்படின்லாம் பில்டப் பண்ணிருப்பாங்க. யாருடா தேவா, யாருடா அவன், யாரு அவன், எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு போதான் திடீர்னு இவரை காட்டுறாங்க. இவன்டா, ஆமாடா இவன்டா. அனுமான் போலையா? எனக்கு புரியல, இவரு ராமரு இவரு அனுமாரா? முதல்ல புரிஞ்சுங்க, படம் எடுக்கிறியா படம் மட்டும் எடுக்கணும், படம் ஃபுல்லா ஒரே மைத்தாலஜி ரெஃபரன்ஸ். நானே இருந்துதான் ஓகேவா, அதாவது உட்காந்து சம்மந்தமே இல்லாம இந்த ரவுடிங்களையும் மைத்தாலஜியும் ஒன்னா கலந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த அனுமார் மாதிரி, இவரு வந்து ராமர் மாதிரி. ஏய் கம்பீரடா, கடுப்பத்திர அடிக்க வேற. படம் ஃபுல்லா வந்து ஒரே சாமி ரமசா வச்சிருப்பாங்க. அப்படி சாமி ரமசா வைக்கிறாங்கல்ல, இவங்களாம் உத்தமா இருந்தா பரவாயில்ல. வரவங்க போனா கீழே வெட்டினா இருக்கான், வரானுங்க தலையை வெட்டானுங்க களை வெட்டுறானுங்க. கேட்டா இவர் அனுமாரமா இவர்
வந்து ராமராமா. லானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. படத்துல வந்து ஹீரோ யாரும் இல்ல. நம்ம மார்ட்டின் படம் தெரியுமா, ரோஸ் பார்த்துப்பேன், அந்த படத்துல ஹீரோ தான். இந்த படத்துல ஹீரோ யாரோ ஒரு மனசு ஆழ் மனசுக்குள்ள போய் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ட்டு உள்ள சொல்லிருக்கீங்க போல. மனுஷன் வந்து அவர் ஆக்ஷனா நினைச்சுக்கிட்டு படத்தை ஆக்ஷன் பண்றேன்னு பண்றாரு, ஆக்ஷன் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது ஆக்ஷனா இல்ல, நமக்கு தான் வந்து பக்கத்துல ஒரு மோசன் மாதிரி தெரியுது. விடு அது பில்டப்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்குது. உண்மைதான், இது வந்து சொல்றேன். நீங்க வந்து என்னதான் ஆக்ஷன் கிங் உடைய சொந்தக்காரா இருக்கலாம், அதாவது உங்களுக்கு ஆக்ஷன் வரும்னா அர்த்தம் கிடையாது. ஆக்ஷன் கிங்னா அவரு மட்டும்தான். மூஞ்சி பார்க்கும்போது புச்சுக்கு சகல் பை மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் அந்த மாதிரி நடிகை. படத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா பேசுவாரு பேசியே இருப்பாரு. படத்தோட இல்ல, படத்துல இருக்கிறவங்கள வந்து அருவா வச்சு கழுத்து இருப்பான். பட் ஹீரோ பாத்தீங்கன்னா வாயில பேசிய படம் பார்க்க வரவங்க கழுத்து கொள்றாரு. பேசாம பேசிக்கிட்டே இருப்பான். கூட இவருக்கு ஜோடியா ஹீரோன்னு போட்டிருப்பாங்க. அது பேசும் பாருங்க, பேசும் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட கேப் விடாம, ஏன் 5 செகண்ட் கேப் விடாம பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படியே கேட்கும் போது காத ரத்தம் தான் வருது. நிஜமா இது வந்து படமா, அது என்ன கருமனே தெரியல. படத்துல வாய்ஸ் இருக்கலாம், படம் ஃபுல்லா நாய்ஸா இருக்கிறது. இந்த ஹீரோயின் கேட்டவங்க அப்புறம் தான் படம் வந்து கடுப்பு மேல கடுப்பாகுது. டே முதல்ல சீக்கிரம் போட்டு தள்ளுங்கடா, அவன் நமக்கே காண்டாகும். இனஃப்டா அடிச்சிடு. இல்லை ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஜடை வச்சுட்டு வருவாங்க. அது பார்க்கும்போதே தெரியும் டூப்ளிகேட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஜடை ஒரு கலரில் இருக்கும், இங்கே தலைமுடி அது ஒரு கலரில் இருக்கும். அப்பயே நினச்சேன் ஜடையை வச்சு தான் பண்ணுவானுங்கன்ட்டு. அதுக்கேற்ற கதை வந்திருக்கும். என்ன இருக்கும், ஹீரோ வந்து ரொம்ப அம்மாஞ்சியா இருப்பா. அப்படி திடீர்னு பார்த்தா வந்து ஸ்டார்டிங்கில் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி பால் கிளீர் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா எண்ணெய்களை வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பால் காரணனால எண்ணெய்களை வேலை பார்க்கணும் நமக்கே தெரியாது. ஏன்னா டாக்டருக்கு அது புரியல. ஹீரோவுக்கு வந்து அண்ணன் ஒருத்தர் இருப்பா. அப்படி யார் தெரியுதா வேற யாரு, நம்ம உத்தமன் டாக்டர் தான். படம் ஓடலன்ட்டு தலை இந்த பக்கம் என்டாரு பொழுது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்து படிக்கலன்றதுக்காக சின்ன வயசுல இருந்து தம்பிகிட்ட பேசியிருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம தம்பி தங்கச்சிகளுக்காக கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்துருப்பாரு. பட் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த காரணமும் இருக்கும், நிறைவேறாத காதல் ஒன்று இருக்கும். அது வந்து பின்னாடி சொல்றேன் என்ன கதை அப்படின்ட்டு. எல்லா படத்திலும் காதல். இதுக்காக தான் வந்து ரவுடிக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கனெக்ஷன். ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஊர்ல மொத்த பேர் ரத்தத்தையும் வெளியெடுத்த வில்ல ஹீரோவுக்கு மட்டும் தான் ரத்தத்தை கொடுத்து உதவி பண்ணிருப்பாமா. அதான் நம்ம மாதிரியா இருக்கு. அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து வில்லனுக்கு ஒரு ஃபேனா மாறி போற நம்ம ஹீரோ. நான் இருக்கேன்னா உனக்கு ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப ஹீரோவும் படம் பார்க்க போகும் பொழுது அந்த நேரத்துல வந்து வில்லனும் வந்து படம் பார்க்க வந்திருப்பான். அவன் ஷில்பா செட்டியோட சேர்ந்துக்கிட்டு திடீர்னு வில்லன் அட்டாக் பண்றாங்க. திடீர்னு ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாரு. அங்கதான் தெரிய வரும் அந்த ரத்தம் குத்த மேட்டர்லாம். நமக்கு படத்துல வந்து வில்லன் குரூப் அட்டாக் பண்ணிருப்பாங்க. பட் யார் அட்டாக் பண்ணாலும் நமக்கு தெரியாது. இதையும் ட்விஸ்டாவும் கடைசி சொல்றேன். பாஸ் ஏதாவது சொல்லிட்டு போங்க, எல்லாத்தையும் கடை சொல்லிட்டு இருக்கீங்க. இது சொன்னாம கட் பண்ணி கடைசியை பார்க்க போறாங்க. வாய போடுறா, நீ ஐடியா கொடுக்காதா, வாய முறா குரங்கு. படத்துல பார்த்தா ஹீரோயின் இருப்பாங்க, சும்மா பஜ்ஜி கத்தி கிடக்கும். இங்க ஹீரோயினுக்கு லவ் வரணுன்றதுக்காக ஒரு போஸ்ட் வச்சிருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செய்யற மண்ணெண்ணா கடையில வந்து மண்ணெண்ணை திருடுவாரு. ஹீரோயின் பார்த்துட்டு உன்னோட போட்டு குத்துருவேன் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இவரு அக்கான்னு அவங்க தம்பின்னு தீரம் பார்த்தா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா லவ் இது, என்னடா கரும்பு கேட்டீங்கன்னா இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. வில்லனுக்கு பாத்தீங்க அப்படின்னா புதுப்பேட்டில் வர கொக்கி குமார் மாதிரி எவ்வளவு நாள் தான் தொழில பண்றது. தினமும் தூங்கி அஞ்சு பார்த்தா கழுத்து இருக்கா இல்லையா பார்க்க டவுட்டா இருக்கு தெரியுமா. நானும் அரசியல்வாதி ஆகணும்ட்டு தலைவன் வந்து அரசியல் ஆகணும் ட்ரை பண்ணிருப்பா. அப்படி அந்த நேரத்துல வந்து ஹீரோவுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான் வந்து இப்ப ஆப்போசிட் பார்ட்டி. அவர்கிட்ட காசு கொடுத்து கெஞ்சுவாரு கதறுவாரு. ஆனா கொடுக்க முடியாது போ அப்படின்னு இருப்பான். இந்த ஹீரோவோட அண்ணனும் வந்து ஓவரா பேசியிருப்பான். அவன் பேச நான் இருக்கு, நீ எதுக்கு பேசுறேன்னு கேட்டா அதுக்கு ட்விஸ்ட் இருக்கு. பின்னாடி சொல்றேன். நீங்க வேணாம் நான் சொல்லுங்க. அப்ப சொல்லுடா. பின்னாடி சொல்றேன். இப்ப என்ன இருக்கும் வந்து வில்லன் வந்து பல ஆண்டுகள் கழித்து குஸ்தி வராங்க பார்க்க வந்திருப்பா. அப்படி அப்ப போடும்போது தலைவனுக்கு வந்து டச் விட்டு போயிட்டு இருக்கோம். டச் விட்டு போயிட்டு தப்பு ஆடி ஜெயிச்சிருக்கா. அப்படி அப்ப ஹீரோ சொல்ல அப்படி இல்ல, இது எங்கன்னா வேலை எதுவுமே இல்ல, ஆடவே தெரியல, முன்ன இருந்த ஆளா தேவாவா இருந்தா வேற மாதிரி இருந்திருப்பாரு, பழைய பன்னீர்செல்வமா வரல அப்படின்ட்டு இவர் நெக்லா பேச எங்க நெக்லா பேச நீ வா குஸ்திக்குன்னு சொல்ல வயோதிக காரணமா தெரியாது. ஹீரோ வந்து வில்லனை ஒரே அடியா கவுத்து போடுற. அப்படி நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. கவுத்து போட்டது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள தண்டனை வச்சிருவாரு. நான் தான் கவுத்து போட்டேன், யாராலும் அழிக்க முடியாது தேவாவை, நான் வந்து கவுத்து போட்டேன்னு சொல்லும் போதுதான் அவன் ஆனதே ஒரு குஸ்தி விளையாட்டு. அதை வந்து இவனை லூசுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கியா. இதுதான் செய்யா சாமின்ட்டு போலீஸ்கார வந்திருப்பான். தம்பி நான் பல பேரை கொல்றதுக்கு அமிச்சப்பா, யாராலுமே ஜெயிக்க முடியலப்பா, நீ என்னப்பா ஈஸியா கவுத்து போட்ட, பெசாமி அவன் கொண்டிருப்பா அவன் டீலிங் பேசிட்டு இருப்பான் போலீஸ்காரன். யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு இருப்பாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா பிரச்சனை ஹீரோயின் கிட்ட இருந்தா ஆரம்பிக்கும். ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேல லவ் வரதுக்கு காரணமே ஹீரோயின் திருட்டு வந்து சென்ட் தான். அதே சென்ட்டை முகம் பிடிச்சி செகண்ட் வில்ல ஒருத்தர் இருப்பான். அவனுக்கும் வந்து ஹீரோயின் மேல ஒரு கண்ணாய் போயிடும். காஜுக்கு ஒரு அளவு
இருந்தேன். வா தப்பா இருக்க அது இந்தடா இது போடுறதுனா அது ரொம்ப மீனிங் இருக்கா. ஹீரோ வந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வீட்டுக்கு போனா ஹீரோ வந்து கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க லைட்டா படிப்புட்டு பாடியா உட்காந்து வச்சிட்டாங்க போல இருக்குது. பல சரத்குமார் படம் வராம நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அவன் வெட்டினது தொண்டையே இல்ல அவன் கொண்டைய. அப்பயே நினைச்சேன் இவ்வளவு பேர் ஒட்டுமுடி போட்டிருக்கும் போது ஏதாவது நடக்கும் நினைச்சேன். அதான் அஞ்சு போயிடுச்சு. அப்பதான் வந்து ஈரோட உண்மையான ஆக்சில காமிச்சிருப்பாங்க. ஓ அப்ப இதான் ஒரிஜினல் போல இருக்குது. இதான் காமிச்சா ஒட்டுன்னு அப்பதான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஈரும் பேனு உள்ள முடி அறுத்திருக்கானே அவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோனை கூட்டுக்கிட்டு நான் இங்க போயிருப்பாரு. அண்ணே இங்க பாருங்கன்னு உங்க ஆளுங்க என் ஆளோடைய கொண்டைய வந்து அறுத்துட்டாங்கன்னு நியாயம் கேள்வினும் போதுதான் அப்பதான் ஹீரோனுக்கு வந்து கடுப்பாயிடும். ஏண்டா நீ எனக்கு குஸ்தி போடு படுக்கு போடுறது பத்தாம ஊருக்குள்ள டம்மார் அடிப்ப உனக்கு நாய வேலை கொடுக்கணுமா அப்படின்ட்டு டேய் இவன் குடும்பத்தை மொத்த பேரையும் காலி பண்ணிடா அப்படின்ட்டு அவன் ஆளுங்களை வந்து ஏறி விட்டுருப்பான். இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல ஆக்ஷன் எடுத்து வில்ல அமைச்ச மொத்த பேரும் காலி பண்றாரு. அப்பதான் தெரிய வரும் நம்ம தம்பி வந்து நமக்காக தான் பல பேர் கொண்டிருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிய வரும். அண்ணன் டைரக்டா வில்லங்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு டேய் எங்க தம்பி பாத்தியாடா அமைச்ச மொத்த பேரும் காலி பண்ணிட்டா பாத்தியாடா இப்ப உன்னைய காலி பண்ணுவான் பாடான்ட்டு தம்பி அவனை பண்ணிட்டு வந்துருன்ட்டு அண்ணன் தனியாக உட்காந்து இருப்பாரு. தம்பி வருவான் எனக்கு தெரியும். தம்பியோட செய்யறதால பழகாம இருந்துட்டேன். என் தம்பி எனக்காக அவனை கொண்டுட்டு திரும்ப வருவான் அப்படின்ட்டு நம்பி கூட உட்காந்து இருப்பாரு. அண்ணன் நினைப்பீங்க சே அண்ணன் எவ்வளவு பாசமா இருக்காரு அப்படின்ட்டு. பட் இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. வர என்ன ஆயிருக்காங்கன்னா இல்லைன்னா வந்து கழுத்தறுத்து காலி பண்றாரு ஹீரோ. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவா. அப்படி அந்த நேரத்துல வில்லனுடைய ஆளு சில்பா செட்டி வந்து வில்லனுடைய தலையை மட்டும் கொடுங்க எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு உட்காந்து தேவடு காத்துட்டு இருக்கோம். போலீஸ்காரன் என்ன பண்ணோம் இல்லம்மா போஸ்ட் மார்டம் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாடி ஜிஹெச்ல இருக்கவங்க போய் எடுத்துக்க அப்படிதான் சொல்லணும். அவன் வந்து புண்ணியவதிப்பா இவன் புண்ணியவதியா கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு தாசியா இருக்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல அவன் கொடுத்துருப்பா அப்படின்னு தலையை எடுத்துட்டு போயிட்டு இந்த அம்மா வந்து பாடியை மட்டும் அடிச்சு விட்டு தலையை வச்சு சபதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இப்பாங்க. சில்பா செட்டி சபதம் போட்டதுக்கு அப்புறம் தூரமா ஒருத்தன் கழுத்துல கச்சி கட்டிக்கிட்டு கால் சொக்கா போட்டு வந்துகிட்டு இருப்பான். பீடியில இருந்தானே புகை வரும். இங்க என்ன புகையில இருந்து ஒரு பீடி வருது. யாராவது பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம உத்தமன் டைரக்டர் தான். அதாவது ஹீரோவோட அண்ணன் வந்தவன் சபதம் விடுவான்னு பார்த்தா அவன் அறுத்து போட தாலி எடுத்து அவ கழுத்துல கட்டிட்டு நான் சிங்கிளு இனிமே நீயான மிங்கிலு அப்படின்னு ஒன்னாயிருவான். அங்கதான் காட்டுவாங்க. இவன் வந்து பல மாசத்துக்கு முன்னாடி ஒன்ஸே லவ் பண்ணா இல்லையா அது இவன் தானம்மா. அங்கதான் ட்விஸ்ட் எரிவிலாகுது. நான் போறேன் எனக்கு வேணாம் என்னடா இது. அப்போ ஆரம்பத்துல தியேட்டர்ல கொலைப்பட செட்டப் பண்ணது சில்பா செட்டி தான். நீ வந்து தம்பியை காப்பாத்துக்கோசரலாம் நீ வந்து கூட்டு வரல. இவனை காலி பண்ணிட்டு அவன் கூட நீங்களாதான் பிளான் பண்ணிருக்க. ஏண்டா உன்னை காப்பாத்தான அவன் கொலைகாரனா பாருடா. நீடா கசை இவனு கூட சேர்த்துட்ட. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல வேற என் தம்பி வருவான் அது வருவான்ட்டு கதை ஊட்டியடா. நிஜமா இதை பார்க்கும்போது பயங்கர ஷாக். இப்பதான் உங்களுக்கு புரியுது இல்லையா. ஆரம்பத்துல வில்லன் வந்து ஹீரோவோடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு வீட்டுல சபதம் போடும்போது ஹீரோவோடைய அண்ணையா காண்டானா கத்தனா இப்ப எல்லாத்துக்கும் விடை கிடைக்குதா. எல்லாத்துக்காரன் இவரு தாங்க மாஸ்டர் பிளாடு. அப்பா வில்லன் செத்து போயிட்டான். இதெல்லாம் படம் முடிஞ்சதுன்னு பார்த்தா பாட்டு லீடு விடுறானுங்க. அப்புறம் திடீர்னு வந்து பரதான் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து இவனுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான்றாங்க. அந்த பரதன் யாருக்கு கஷ்டம் காட்டுறாங்க யாரும் வரல நம்ம சுதீப்பு தான். அவர் சுதீப்பு காட்டுறாங்க. அவருக்கு இவருக்கு என்ன கனெக்ஷன் தெரியல. கடைசியில் பார்த்தா ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல ஏன் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு கதையோ கர்மத்தை கதை முத சொல்லியும் நுழையாம எவனும் சொல்லாம மொட்டையா முடிச்சுட்டு பாட்டுல வந்து பார்த்துக்கேன்னு இருப்பானுங்க. ஏன் பாட்டு எங்களுக்கு பார்க்க தெரியாதா. அப்ப என்ன இதுக்கு பார்த்தா தீட்டு வாங்கிட்டு வந்த டீ காசை பார்த்து திரும்பி விடுறான். முதல்ல எனக்கு புரியல. இப்போ வர படத்தெல்லாம் எப்போ பார்த்தாலும் கட் பண்ணிட்டு பாட்டுல வந்து பார்த்துக்க. கதையை சொல்றதே கிடையாது. கட் பண்ணிட்டு பாட்டுல வந்து பார்த்துக்க. நீ முதல்ல பாட்டு எடுப்பியா முதல்ல. இதே மாதிரிதான் 2-3 படம் பாட்டுல வந்து பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த படம்லாம் பாளைய போயிடுச்சு. கடைசி வரைக்கும் யாருன்னே சொல்லாம என் மண்டையெல்லாம் வெடிக்குதுடா. தேக சொல்லுடா யார் தாடா வந்தது எவன் தாடா இப்போ கொலைப்பட ட்ரை பண்றான். மலை மேல ஆட்டோ ஊட்டி விட்டது எவன்டா தேசையும் சொல்லுங்கடா. அப்பா சொல்லுப்பா எதுக்காப்பா. அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை போட வேண்டியது. சனிக்கிழமை சோல்ஜர் ஒருத்தர் வந்து ப்ரோ இன்னைக்கு எனக்கு பர்த்டே ப்ரோ, பர்த்டே கிஃப்ட் அந்த படம் போடுறதுன்னு கேட்டாரு. படம் பார்க்கறதுக்கு லேட் ஆகி போச்சு. ஓகே, அந்த படத்தை பார்க்கவே முடியல. முதல்ல பார்த்துட்டு போனது லேட் ஆகி போயிடுச்சு. பட் டிலேட்டட் கிஃப்டாக வச்சுங்க ப்ரோ. அப்புறம் வேற என்ன படத்தை ரோஸ் போகலான்ற கமெண்ட் பண்ணுங்க. இனிமே வந்து வாரம் ரோஸ் பார்க்கலாம். ஓகேவா, ரோஸ்ட்டுக்கு படம் பஞ்சமா இருந்துச்சு, அது கொஞ்சம் கேப் போட்டா பெரிய கேப் ஆகி போயிடுச்சு. சரி, இனிமே வந்து வாரம் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.